நான்காவது இந்த அமர்வில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எனக்கு அளிக்கப்பட்ட நூல் கிளாரிந்தா என்ற நாவல். இந்த நாவலினுடைய சுருக்கத்தை மிக தெளிவாக நண்பர் அவர்கள் 4-5 வரிகளில் கூறிவிட்டார். கிளாரிந்தாளுடைய காதல் கதை அந்த காலத்திலேயே உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆங்கிலேயரால் காப்பாற்றப்பட்டு பிறகு கிறித்துவத்துக்கு மாறிய ஒரு பெண்ணின் கதை என்று கூறிவிட்டார். இந்த சுருக்கத்துக்கு மேலே நான் ஒன்று விளக்கமாக அதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. அந்த தோழருக்கு என்னுடைய நன்றி. இருந்தாலும் கிளாரிந்தாள் என்ற இந்த நாவல் முதலில் எந்த வகையை சார்ந்தது என்பதை காண வேண்டும். இந்த நாவலை அறிமுகப்படுத்தும் பொழுது ஹிஸ்டாரிக்கல் ரியலிச நாவல் என்று கூறியிருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று நாவல். வரலாற்று நாவல் என்ற உடனேயே நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வரலாற்று நாவல் என்று கூறியவுடன் நமக்கு நினைவுக்கு வருபவர் கல்கி. கல்கியினுடைய பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், இந்த 3 மகத்தான படைப்புகள். தற்கால தமிழ் நாவல் இலக்கியத்தில் இந்த 3 நாவலை ஒதுக்கிவிட்டு யாராலும் எந்த வரலாறையும் எழுத முடியாது. கல்கியின் இந்த நாவல், அவரை தொடர்ந்து சாண்டில்யன், கோவி மணிசேகரன், அகிலன், அரு ராமநாதன் போன்றவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் வெங்கடேசன் போன்றவர்கள் அதை தொடர்கிறார்கள். கல்கியினுடைய இந்த நாவல் வகை எந்த வகையை சார்ந்தது? பொதுவாக வரலாற்று நாவல் என்ற உடனே பல மேல்நாட்டு நாவல் நமக்கு நினைவுக்கு வரலாம். ஆங்கில இலக்கிய உலகில் வால்டர் ஸ்காட், இவரை வரலாற்று நாவலின் பிதாமகர் என்று கூட அழைப்பார்கள். அதற்கு பிறகு பிரெஞ்சு இலக்கிய உலகில் அலெக்சாண்டர் டூமாஸ், அலெக்சாண்டர் டூமாஸினுடைய 3 மஸ்கட்டியர்ஸ், 20 இயர்ஸ் ஆஃப்டர், சன் ஆஃப் போர்த்தாஸ், அதற்கு பிறகு மேன் இன் த அயர்ன் மாஸ்க் என்ற இந்த 5 நாவல்களும் அந்த காலத்தில் ரசிகர்களை மயங்க வைத்த நாவல்கள். இந்த மேன் இன் த அயர்ன் மாஸ்க் தான் தமிழில் உத்தமபுத்தன் திரைப்படமாக வந்திருக்கிறது. இந்த அலெக்சாண்டர் டியூமாஸ் வரலாற்று நாவலில் மிகப்பெரிய சாதனையை செய்தவர். அதே பிரெஞ்சு இலக்கிய உலகில் விக்டர் ஹியூகோ, இவருடைய நாட்டர்டாம் டி பாரிஸ் ஒரு மிக முக்கியமான வரலாற்று நாவல். ரஷ்ய உலகிற்கு சென்றால் டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும், நெப்போலியன் படையெடுப்பை மையமாக வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட வரலாற்று நாவல். அலெக்சி டால்ஸ்டாயினுடைய பீட்டர் சக்கரவர்த்திகள், இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. இவ்வாறு நாம் இந்திய இலக்கியத்துக்கும் வரலாம். வங்காளத்தில், குஜராத்தில் என்று நாம் அடுக்கிக்கொண்டே செல்லலாம். இந்த வகையான வரலாற்று நாவல்கள் அனைத்தையும் இலக்கிய கோட்பாட்டு ரீதியாக பார்த்தால் இவை புனைவியல் பாங்கான நாவல் என்று நாம் கூற வேண்டும். ஏனென்று கேட்டால், கல்கியை எடுத்துக்கொள்ளுங்கள். தேச விடுதலை போராட்டத்தின் தாக்கம் காரணமாக கல்கி வரலாற்றை பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கும் பொழுது பார்த்திபன் கனவு என்று அந்த நாவலானது சிற்றரசராக இருந்த சோழர்கள் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எதிர்த்து போரிட்ட கதை அது. இது ஒரு வகையான விடுதலை போராட்ட கதை. அதே சமயத்தில் சிவகாமியின் சபதம், நரசிம்மவர்மன் பலம் வாய்ந்த சாளுக்கிய பேரரசை எதிர்த்து போராடிய
ஒரு கதை. அதுவும் ஒரு வகையான விடுதலை போராட்ட நாவல். பொன்னியின் செல்வனை பொறுத்த மட்டிலும் கல்கியினுடைய கற்பனை விளையாடிய இடம் அது. ராஜராஜன் அரசாண்ட காலத்தை விட்டுவிட்டு ராஜராஜனது இளமை பருவத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய கற்பனைக்கு ஏற்றபடி இந்த வரலாற்றை புனைந்து அதில் ஒன்றை மையமாக வைக்கிறார். பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்ய கனவு, எதிர்கால கனவு. இதை விடுதலை பெற்ற இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவின் ஒரு தாக்கம். இந்த 3 நாவல்களும் கல்கியினுடைய நாவல் சாண்டிலியன் நாவல் எல்லாம் புனவியல் பாங்கானவை. ஏனென்று கேட்டால் இந்த நாவல்களில் வரலாற்று ஆதாரங்களை விட ஆசிரியரது கற்பனைக்குத்தான் மிக அதிகமான இடம் உண்டு. ராஜராஜ சோழன் இளமையில் எப்படி இருந்தான் அது நமக்கு தெரியாது. அருள்மொழிவர்மன் கல்கியினுடைய கற்பனை, வந்தியத்தேவன் கல்கியினுடைய கற்பனை, ஆழ்வார்க்கடியான் கல்கியினுடைய கற்பனை, நந்தினி கல்கியினுடைய கற்பனை, அதில் வரக்கூடிய சேந்தன் அமுதன் கல்கியினுடைய கற்பனை. இவர்கள் அனைவரும் கற்பனை கதாபாத்திரங்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் ஒரு வரலாற்று காலத்தில் வாழ்ந்த பல்வேறு கருத்துக்களின் பிரதிபலிப்புகள். அந்த பிரதிபலிப்புகளை கல்கி மிக அற்புதமான ஒரு கலைநுட்பத்தோடு இந்த பொன்னியின் செல்வனில் படைத்து காட்டுகிறார். இது புனவியல் பாங்கான வரலாற்று நாவல். இதுதான் ஸ்காட்னுடைய முறை, இதுதான் அலெக்சாண்டர் டூமாஸினுடைய முறை. சொல்லப்போனால் டூமாஸின் தாக்கம் கல்கி மீது மிக அதிகமாக உண்டு என்று கூட கூறலாம். இது ஒரு வகை. இன்னொரு வகையான வரலாற்று நாவல் தமிழ் இலக்கிய உலகில் அந்த காலம் தொட்டே வளர்ந்து வந்திருக்கிறது. அதில் மாதவியாவினுடைய இந்த கிளாரிந்தாள் ஒன்று, இன்னொன்று மாதவியாவினுடைய முத்து மீனாட்சி என்ற நாவல் 2. இந்த 2 வரலாற்று சம்பவங்களை, உண்மைகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டவை. அந்த உண்மைகளை மாற்றாமல் ஆனால் ஒரு கலைஞனுடைய திறமையோடு அவற்றை அவர் படைக்க வேண்டும். இதுதான் மாதவையா செய்திருக்கிறார். இது யதார்த்தவாத வரலாற்று நாவல். இந்த முறையை பின்னால் பலர் பின்பற்றி இருக்கிறார்கள். ஒரு உதாரணமாக திருவரங்கன் உலா என்ற ஒரு நாவல் மலிகாபூர் படையெடுப்பு காலகட்டத்தில் திருவரங்கத்தில் உள்ள அந்த உற்சவர் சிலையை எவ்வாறு பாதுகாத்து பல இடங்களுக்கு கொண்டு சென்று பிறகு மறுபடியும் திருப்பி அங்கே கொண்டு வந்தார் என்ற ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட நாவல். அதே போல அண்மை காலம் எடுத்துக்கொண்டால் RS ஜேக்கபனுடைய இந்த வாத்தியார், இது பொதுவுடைமை இயக்கத்தினுடைய சிறை வாழ்க்கை அனுபவங்களை நேரடியாக அனுபவித்த நிகழ்ச்சிகளை அவர் அங்கே பதிவு செய்கிறார். இவை அனைத்தும் வரலாற்று யதார்த்த நாவல்கள் என்று கூறலாம். ஆக தமிழக வரலாற்று நாவலில் 2 போக்குகளை நாம் காண முடிகிறது. ஒன்று புனவியல் பாங்கான வரலாற்று நாவல்கள், 2 யதார்த்த பூர்வமான வரலாற்று நாவல்கள். மாதவியான் இந்த நாவல் வந்து யதார்த்த வரலாற்று நாவல். சரி, இந்த நாவலுக்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பற்றி அந்த நாவலினுடைய பின்னிணைப்பில் அவர் தந்திருக்கிறார். பல வரலாற்று ஆவணங்கள் எல்லாவற்றையும் இணைத்தும் கொடுத்திருக்கிறார். மாதவையா நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பாதையில் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருங்குளம் என்ற ஊரை சார்ந்தவர். இந்த கருங்குளம் என்பது நவ திருப்பதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது வைணவர்களுக்கு மிக முக்கியமான 9 கோயில்கள் ஆழ்வார் திருநகரியை சுற்றி இருக்கிறது. இன்றைக்கும் கூட அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த திருத்தலங்களில் ஒன்றான அந்த கருங்குளம். இந்த கருங்குளத்தில் பிறந்தவர் மாதவையா. இவர் ஏறத்தாழ 1872 கிட்ட பிறந்தார் என்று நான் நினைக்கிறேன். அங்கிருந்து அவர் சென்னை சென்று பிரசிடென்சி கல்லூரியில் BA படிக்கிறார். இவருடைய ஆங்கில பேராசிரியர் அந்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற முல்லர் என்பவர். அவரே கூட சொல்லுவார், நான் முல்லருடைய மாணவர் என்று கூறுவார். அங்கு படித்த பிற்பாடு இவர் இலக்கிய உலகில் பிரவேசிக்கிறார். இந்த இலக்கிய உலகில் பிரவேசிக்கும் பொழுது இவர் படைத்த நாவல்கள், ஒன்று பத்மாவதி சரித்திரம், இது தமிழின் 3வது நாவல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது தில்லை கோவிந்தன்,
அதுக்கு அடுத்தாற் போல சத்யானந்தன் என்பது, அதுக்கு அடுத்தாற் போல கிளாரிந்தாள் என்பது. இது தவிர குசிகர் குட்டி கதைகள் என்ற சிறு கதை தொகுப்புகளை அவர் எழுதியிருக்கிறார். அதை விட மிக முக்கியமானது இவர் செய்திருக்கிற காரியம் என்னவென்று கேட்டால், ஒத்தல்லோ நாடகத்தை ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு மொழியாக்கம் செய்து உள்ளார். ஷேக்ஸ்பியர் மீது மிகுந்த ஈடுபாடு உள்ளவர் மாதவையா அவர்கள். 1925 சென்னை பல்கலைக்கழகத்தில் இவர் உரையாற்றி அமர்ந்தவுடன் அந்த இடத்திலேயே அதிகமான இரத்தம் மூளைக்கு சென்றதன் காரணமாக அங்கேயே ஒரு காலமாகி விடுகிறார். இவருடைய மரணத்தை பற்றி கூறுவார்கள், கம்பீரமான மரணம் என்று கூறுவார்கள். 25 காலமாகி விடுகிறார். இந்த நாவல் 1915 வாக்கில் வெளிவந்தது. ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. இந்த இவருடைய அனைத்து நாவல்களில் சத்யானந்தன் ஆங்கிலத்தில் உள்ளது, கிளாரிந்தாள் ஆங்கிலத்தில் உள்ளது. இவை அனைத்தையும் தமிழில் சரோஜினி பாக்கியமுத்து அவர்கள் தமிழாக்கம் செய்து இருக்கிறார்கள். இந்த கிளாரிந்தாள் நாவலுக்கு ஒரு வரலாற்று பதிப்பு வரலாறு கூட உண்டு. 1915 வெளிவந்த இந்த நாவலை யாரும் அதிகமாக கண்டுகொள்ளவில்லை. அதற்கு பிறகு விடுதலை பெற்ற பிற்பாடு திரு பாக்கியமுத்து அவர்கள் ஜெர்மனியில் உள்ள ஒரு பாதிரியாரிடம் இதை கொண்டு காட்டி அதை படிக்க செய்திருக்கிறார். அதை படித்த அந்த பாதிரியார் உடனடியாக இதை மறுபதிப்பு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூற, அந்த பாதிரியார் ஒரு யோகா வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் ஜெர்மனியில். அங்கு வந்திருந்த சில பெண்கள், நாங்கள் பணம் தருகிறோம், இதை மறுபதிப்பாக கொண்டு வாருங்கள் என்று கூறி, இது 1956 அல்லது 54 வாக்கில் மறுபதிப்பாக வெளிவந்தது. முதலில் ஆங்கிலத்தில் வந்து பிறகு சிறிது காலம் கழித்து தமிழில் இது வந்தது. தமிழில் இதை CLS கிறிஸ்துவ இலக்கிய சங்கத்துக்காரர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நாவல் நாம் ஒவ்வொருவரும் ஆழ்ந்து படிக்க வேண்டிய நாவல்களில் ஒன்று. ஏனென்று கேட்டால், இது வெறும் வரலாற்று நாவல் மட்டுமல்ல, 17ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலம், 18ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலம், இந்த காலத்தில் உள்ள தமிழக அரசியல், இந்த காலத்தில் உள்ள தமிழக சமுதாய அமைப்பு, இந்த காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு வகையான கருத்து மோதல்கள், இவை அனைத்தையும் உள்ளடக்கிய நாவல் இந்த கிளாரிந்தாள். நாவலுடைய கதையை ரொம்ப விரிவாக கூறலாம், அது ஒன்றும் பெரிய இதில்லை. கிளாரிந்தாள் என்ற இந்த பெயருக்கு உரியவள் ஒரு இடத்துல கோகிலா என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய முழு பெயருக்குரிய சூழ்நிலையை நாம் முதலில் காண வேண்டும். தஞ்சையில் அப்பொழுது மராத்தியர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. பிரதாப் சிங் என்பவர் அந்த காலத்து அரசர். இந்த பிரதாப் சிங் என்ற அந்த அரசர் அந்த காலத்தில் ராமநாதபுரம் சேதுபதி மன்னரோடு முரண்பட்டு இருந்தார். அந்த சேதுபதி மன்னருடைய தளவாய் தஞ்சை மீது படையெடுத்து வருகிறார். படையெடுத்து வரும் பொழுது முராரி ராவ் என்பவர், இவர் வந்து அரண்மனை புரோகிதருடைய மகன், அரசனுக்கு மிகவும் நெருக்கமானவர், ஒரு சிறு படையோடு சென்று கிளாவிரிந்தாள்புரம் என்ற இடத்துல தங்கியிருந்த அந்த தலகர்த்தரை எளிதாக சூழ்ந்து கொண்டு கைது செய்து விடுகிறார். இந்த வெற்றி செய்தி அரசனுக்கு வருகிறது. அரசனுக்கு இந்த வெற்றி செய்தி வந்தவுடன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் மிகுதியால் அந்த புரோகிதரை கூப்பிட்டு பேசி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு சந்தோஷமான செய்தியும் வருகிறது. முராரி ராவனுடைய மனைவி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள் என்பது. உடனே இந்த அரசர் என்ன செய்கிறார், அந்த பெண்ணுக்கு கிளாவிரிந்தாள் பாய் என்ற பெயர் இருக்கட்டும் என்று பெயரிடுகிறார். அதுதான் இந்த பெண்ணுக்குரிய பெயர், கிளாவிரிந்தாள் பாய் என்பது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த கிளாவிரிந்தாள்புரம் என்ற அந்த ஊரை அந்த குழந்தை பெயருக்கே அரசர் எழுதி வைக்கிறார். ஆக பிறந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியான பெண்ணாக இந்த கிளாவிரிந்தா பாய் இருக்கிறாள். ஆனால் அடுத்தால ஒரு துக்ககரமான சம்பவம், இந்த தளவாய் கைது ஆவது போல நடித்து பிறகு சிறிது நேரம் கழித்து அவருடைய பெரும்படை ஒன்று அவருக்கு உதவிக்கு வந்தவுடன்
முராரி ராவ் அவனுடைய படை வீரர்களை மிக மோசமான முறையில் கொன்று விடுகிறார்கள். அந்த செய்தியும் இங்கே வருகிறது. அது வந்தவுடன் முராரினுடைய மனைவியும் இறந்து விடுகிறாள். அப்போ கிளாவிருந்தாள் பாய் ஒரு அனாதையாக ஆகிவிடுகிறாள். ஆனால் அவருடைய பாட்டனார் அந்த புரோகிதர் இந்த பெண்ணை ரொம்ப சீராட்டி வளர்க்கிறார். இவளுக்கு உதவி செய்வதற்கு சாரதா என்ற ஒரு பணிப்பெண்ணையும் அவர் வைத்திருக்கிறார். அரசரும் இந்த பெண்ணுக்கு நிறைய செல்வத்தை அளித்திருக்கிறார்கள். இது கிளாவிருந்தாளுடைய வளர்ப்பு. இந்த கிளாவிருந்தாள் இவ்வாறு வளர்ந்து வரும் பொழுது அவளுக்கு இந்த புரோகிதர் சம்ஸ்கிருத இலக்கியங்கள், ராமாயண கதை, மகாபாரத கதை என்று பலவற்றை சொல்லி அவளை நல்ல படிப்பாளியாக மாற்றி விடுகிறார். ஆனால் இந்த புரோகிதருக்கும் அங்கு அரண்மனையில் உள்ளவர்கள் சில நேரம் மன வேறுபாடு காரணமாக அவர் சில நாள் காணாமல் சென்று விடுகிறார். ஒரு சன்னியாசியாக அவர் அலைகிறார். இவர் சன்னியாசியாக அலையும் பொழுது அங்கு லிட்டில் டன் என்ற ஒரு தடகரத்தர் அவரை வந்து சந்திக்கிறார். இந்த லிட்டில் டன் இந்த சன்னியாசி ரெண்டு பேருக்கும் உள்ள இந்த உரையாடல், அது ஒரு முக்கியமான உரையாடல். சற்று பின்னால் அதை பார்க்கலாம். ஆனால் அதில் வந்து இருவரும் பேசிய பிறகு இந்த லிட்டில் டனை இவர் புரிந்து கொள்கிறார். அவனும் சன்னியாசியை புரிந்து கொள்கிறான். அவர்கள் பிரிந்து கொள்கிறார்கள். இந்த சன்னியாசி மறுபடியும் அரண்மனைக்கு வருகிறார். வந்து இந்த கிளாரிந்தாளுடன் இருந்து அவளுக்கு மேற்கொண்டு பல வசதிகளை செய்து கொடுத்து படிப்பாளியாக அவளை மாற்றி விடுகிறாள். அந்த பெண் மிக சூட்டிகையான பெண், கெட்டிக்காரத்தனமான பெண். அவள் என்ன செய்கிறாள் என்று கேட்டால் சம்ஸ்கிருத இலக்கியங்கள், காளிதாசன் நாடகங்கள் எல்லாம் படிக்கிறாள். படித்த பிறகு தன்னுடைய பாட்டனாரிடம் பல விவாதங்கள் அவள் நடத்துகிறாள். அந்த விவாதங்களெல்லாம் நடத்தி அவள் தன்னுடைய புத்தியை கூர்மையாக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு திருமண வயது அவளுக்கு வந்து விடுகிறது. திருமண வயது வரும் பொழுது இவளை காதலிக்கக்கூடிய மாதவராவ் என்பவன் இருக்கிறான். அவன் சொற்ப வயசு உள்ளவன். ஆனால் மாதவராவுக்கு இவளை திருமணம் செய்து கொடுக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவன் சாதாரணமானவன். அப்பொழுது இவளுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசு ஆதரவு, இவளுக்கு இருக்கக்கூடிய இந்த சொத்து, இதையெல்லாம் மனதில் கொண்டு அந்த அரண்மனையில் உள்ள சிலர், அதாவது அங்கு உள்ள சேனாபதி, அங்கு உள்ள பிரதானி, இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த சன்னியாசியிடம் வந்து இந்த பெண்ணுக்கு திருமண வயதாகிவிட்டது, இவளுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று கூறி பல ஜாதகங்களை கொண்டு வருகிறார்கள். பல ஜாதகங்களை ஆராய்ந்த பிறகு அவர்கள் என்ன முடிவுக்கு வருகிறார் என்று கேட்டால், அந்த நாட்டினுடைய திவான் ஒரு வயசானவர், அவருடைய ஜாதகம்தான் இந்த கிளாரிந்தாளுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று கூறி அந்த கிளாரிந்தாளை அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். திருமணம் முடிந்து விட்டது. ஆனால் இந்த திருமணம் முடிந்தவுடன் இது கிளாரிந்தாளுக்கு இஷ்டம் இல்லை. அவள் இந்த திருமணம் வேண்டான்னு சொல்லி மன்னருக்கு ஒரு கடிதமே எழுதுகிறார். தன்னுடைய பார்ட்னர்கிட்ட எவ்வளவோ சொல்கிறார். ஆனால் அது எடுபடலை. திருமணம் முடிந்து விட்டது. திருமணம் முடிந்த பிற்பாடு இவளுக்கு மிகப்பெரிய வருத்தம். அந்த பார்ட்னர் இறந்து முடிகிறார். அப்பொழுது இவளுக்கு வேறு ஆதரவு எதுவும் இல்லை. அந்த கூட இருக்கக்கூடிய சாரதா என்ற அந்த பணிப்பெண் தவிர வேறு எந்த ஆதரவும் இவளுக்கு இல்லை. திவானுடைய வீட்டில் திவானுடைய ஆசநாயகி, திவானுடைய மூத்த மனைவி ஆகியோர் இந்த கிளாரிந்தாளை வேறு விதமாக பார்க்கிறார்கள். என்ன இருந்தாலும் இந்த இளம் பெண் தன்னுடைய கணவனை மயக்கக்கூடாது என்பது அவர்களுடைய கண்ணோட்டம். வேறு சிலர் வேறு வகையாக பார்க்கிறார்கள். ஒருவேளை திவான் இறந்து விட்டால் இந்த பெண்ணுடைய சொத்து முழுவதும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணம் வேறு சிலருக்கு இருக்கிறது. இவர்கள் இப்படி வாழ்க்கையை நடத்தும் பொழுது அந்த திவான் இறந்து முடிகிறார். திவான் இறந்தவுடன் இவளை சதி அல்லது உடன்கட்டை ஏறுவதற்கு தயார் செய்கிறார்கள். இந்த நாவலில் அது கொஞ்சம் ரொம்ப துக்ககரமான சில பகுதிகளை தவறும். இந்த பெண் வந்து எவ்வளவோ மாட்டேன்னு சொல்லியும் கூட அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த மயக்க நிலையில் அவளை அலங்காரம் செய்து அவளை அந்த சிறைக்கு எடுத்துக்கொண்டு சென்று அங்கே வைத்து விடுவார்கள். இந்த தகவல் லிட்டில் டனுக்கு கிடைக்கிறது. லிட்டில் டன் ஏற்கனவே இந்த பெண் சிறுவெண்ணாக இருக்கும் பொழுது பாம்பு கடித்த காலத்தில் அவளை காப்பாற்றி இருக்கிறான். அதனால் அவன் மறுபடியும் இந்த தகவல் கிடைத்ததும் அவன் சில குதிரை வீரர்களோடு அங்கு வருகிறான்.
இவன் வருவதை கண்டவுடன் சிதையை சுற்றி இருந்தவர்கள் ஓடி விடுகிறார்கள். ஓடினவுடன் இந்த கிளாரிந்தாள் இந்த சிதையை விட்டு பிறண்டு கீழே விழுந்து விடுகிறாள். மேலே தீ காயமாக இருக்கிறது. மயங்கி இருக்கக்கூடிய அந்த பெண்ணை லிட்டில்டன் தன்னுடைய ஆட்களோட உதவியோடு தன்னுடைய பங்களாவுக்கு எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறான். அங்கு தனியாக இவளுக்கு ஒரு வீடு அல்லது அறை ஏற்பாடு செய்து அங்கு இவளை தங்க வைத்து அவளுக்கு முதல் உதவி அவன் செய்கிறான். அந்த புண்ணெல்லாம் சற்று ஆறி விடுகிறது. அப்போ கிளாரிந்தாள் இப்பொழுது ஒரு நிலைமை, அவளுக்கு ஒரு சங்கடமான நிலைமை. உடன்கட்டை ஏற சென்று அந்த சுடுகாட்டிலிருந்து மீண்டு இங்கே வந்ததுனால அந்த ஜாதியை வழக்கப்படி வீட்டுக்குள்ளே வர முடியாது. அந்த ஜாதியை பொறுத்த மட்டும் இறந்தவ தான். அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. அப்போ லிட்டில்டனுடைய விடுதியிலேயே அவர் தங்கி இருக்கிறாள். லிட்டில்டன் விடுதியில் தங்கி இருக்கும் பொழுது சிலருக்கு கொஞ்சம் அது நன்றாக படவில்லை. அந்த சேனாபதி தலைமையில் கொஞ்சம் பேர் லிட்டில்டன் வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள். சூழ்ந்து கொண்டு இந்த மாதிரி எங்கள் பெண்ணு உங்கள் வீட்டில் இருக்கா, எங்களுடைய ஜாதிக்கு அது மிகப்பெரிய அவமானம் என்றெல்லாம் அவர்கள் விவாதம் செய்கிறார்கள். அப்போ லிட்டில்டன் கூறுகிறான், உங்களுடைய வழக்கம் என்ன இருக்கிறதோ அந்த வழக்கத்தை விட்டு மாறாமல் நான் அவளை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவளுக்கென்று தனியாக ஒரு பிராமண சமையல்காரர், அவர்தான் அவளுக்கு சமையல் செய்து கொடுப்பார். வேறு யாரும் உள்ளே வர மாட்டார்கள். துணைக்கு அவளோடு உள்ள தோழி சாரதா என்போடு இருக்கிறாள். அதனால் அவளுக்கு எந்த விதமான மான கேடு எதுவும் என்னுடைய வீட்டில் இல்லை என்ற உறுதி கூறியும் இவர்கள் நம்பவில்லை. அப்போ லிட்டில்டன் பார்க்கிறான், இந்த ஆட்கள் கையில் வேல் கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இந்த லிட்டில்டன் என்ன செய்கிறான், தன்னுடைய சோல்ஜர்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறான். இந்த மஸ்கட் என்ற அந்த காலத்து துப்பாக்கி இதை ஏந்தி கொண்டு ஒரு 10 பேர் வருகிறார்கள். இந்த மஸ்கட்டை கண்ட உடனே இங்கே இருக்கிற பல வீரர்கள் ஓடியே போயிட்டாங்க. சேனாபதி பின்வாங்கி விட்டார். பிறகு அவர் இதை பற்றி பேசவே இல்லை. இந்த கிளாரிந்தாள் லிட்டில்டன் வீட்டில் இருந்து படிப்படியாக அங்கே இருக்கும் பொழுது லிட்டில்டன் கொஞ்சம் கொஞ்சமாக அவள்கிட்ட பேச்சு கொடுக்குறான். பேச்சு கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவம் பற்றி அவள்கிட்ட பேசுகிறான். கிறிஸ்துவ மதத்தை பற்றி அவன் பேசும் பொழுது கிளாரிந்தாள் மிகுந்த ஆர்வத்தோடு அதை கேட்கிறாள். ஏனென்றால் இந்த பரலோக சாம்ராஜ்யம், பாவிகளுக்கு மன்னிப்பு, ஏழைகள் மீது உள்ள அனுதாபம், இதெல்லாம் அது கேட்கும் பொழுது அவளுக்கு மிகுந்த ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். பிறகு லிட்டில்டன் அவளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறான். ஆங்கிலம் கற்றுக் கொடுத்து சிறிது நாளான பிற்பாடு இப்படியே இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடாது, நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு 2 பேரும் வருகிறார்கள். 2 பேரும் வந்தால் அது யார்கிட்ட போய் அந்த திருமணத்தை பதிவு செய்வது? திருச்சிராப்பள்ளியில் அப்போ ஸ்வாட்ஸ் என்ற சாமியார் இருந்தார். அவரிடம் 2 பேரும் போகிறார்கள். அப்படி ஸ்வாட் சாமியார் கூறுகிறார், இது கிறிஸ்துவ மத விதிப்படி இது செய்ய முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு கிறிஸ்துவனை கிறிஸ்துவ அல்லாத யாரையும் திருமணம் செய்து கிறிஸ்துவத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அப்பொழுது இருந்தது. முடியாது என்று அவர் மறுத்து விடுகிறார். அப்போ இவங்க அந்த திருமண முறிவு என்பது ஒன்று ஏற்பட்ட பிற்பாடு மறுபடியும் இங்கே வந்த கிளாரிந்தாள் கொஞ்சம் மனம் வெறுத்து அந்த வீட்டை விட்டு வெளியில் போய் வேற ஒரு இடத்துல தங்கியிருக்கான். இவள் வீட்டில் இல்லை என்ற உடனே லிட்டில்டனுக்கு மிகுந்த மன வருத்தம். அந்த மன வருத்தம் தாங்க முடியாமல் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய துப்பாக்கியால் தன்னை சுட்டுக் கொள்கிறான். நல்ல காலமாக அந்த குண்டு அவனுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தவில்லை, சிறு காயத்தை மட்டும் ஏற்படுத்துகிறது. ஆனால் அவனுக்கு ஒரு வகையான நோய் வந்து விடுகிறது. இந்த நோய் வந்ததன் காரணமாக அவன் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறான். அப்பொழுது சிலர் கிளாரிந்தாளிடம் சென்று இதை கூறியவுடன் அவள் அங்கிருந்து அங்கே அந்த நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய அவனுக்கு பணிவிடை செய்கிறான். அவன் ஓரளவுக்கு தேறி விடுகிறான். நன்கு தேறியவுடன் அவர்கள் இருவரும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாம் இங்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு கிளாரிந்தாள் என்ன செய்கிறாள், தன்னுடைய சொத்தில் பெரும் பகுதியை அங்கேயே விட்டு விடுகிறாள் சொந்தக்காரங்களுக்கு. ஒரு கிராமம் முழுவதும் இவளுக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த கிராமத்தினுடைய பாதி சொத்தை அரசர் எடுத்துக்கொள்கிறார். மீதி கொஞ்சம் இருக்கு, அதில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு இவர்கள் அனைவரும் பாளையங்கோட்டைக்கு வருகிறார்கள். பாளையங்கோட்டையில் இன்றைக்கு சென்ட் ஜான்ஸ் கல்லூரி இருக்கக்கூடிய இடம். அந்த காலத்தில் அங்கே ஒன்றுமே கிடையாது. நான் அங்கெல்லாம் அங்கே படிக்கும் பொழுது அந்த காலத்தில் அங்கே வெறும் முடங்காடாக இருக்கும், முழுக்காடு, அங்கே ஒன்றுமே இருக்காது. அந்த சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கு பக்கத்தில் கொஞ்சம் கிழக்க தள்ளி உள்ள ஒரு பங்களாவில் வெள்ளைக்கார சார்ஜெண்டுகள் தங்கியிருக்காங்க.
அதில் ஒரு பங்களா லிட்டில்டனுக்கு ஒதுக்கப்படுகிறது. லிட்டில்டன் அங்கே தங்கியிருக்கிறான். கிளாரிந்தாளும் கூட இருக்கிறாள். இவர்கள் இருவரும் சேர்ந்து ஸ்வீகாரமாக கோபால் என்ற ஒரு குழந்தையை ஸ்வீகாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறாள். சாரதா என்ற பணிப்பெண்ணும் கிளாரிந்தாள் கூட இருக்கிறாள். இங்கு வந்த லிட்டில்டன் அவனுக்கு சொத்து இருக்கிறது. கொஞ்சம் குடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த குடிப்பழக்கங்கள் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் அவனை நோயப்படுத்தி விடுகிறது. அந்த நோய் முற்றி அவன் இறந்தும் விடுகிறான். அவன் இறந்த பிற்பாடு இறப்பதற்கு முன்னால் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சொத்து முழுவதையும் கிளாரிந்தாளுக்கு கொடுத்து விட்டு இறந்து விடுகிறான். இப்பொழுது கிளாரிந்தாள் இறப்பதற்கு முந்தி ஒரு வேலை நடைபெறுகிறது. அதே ஸ்வாட் சாமியார் இங்கே வருகிறார். இங்கே வந்து லிட்டில்டன் இறப்பதற்கு முந்தி இங்கே வந்து இந்த கிளாரிந்தாளினுடைய மனப்பக்குவம், அவருடைய சேவைகளை எல்லாம் கண்டு இவர்களுக்கு ஞானஸ்நானம் செய்து ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு லிட்டில்டன் இறந்த பிறகு கிளாரிந்தாளுடைய வாழ்க்கையானது சமூக தொண்டு புரியக்கூடிய வாழ்க்கையாக மாறுகிறது. இன்றைக்கும் அதே ஜான்ஸ் கல்லூரிக்கு எதிர்த்தால ஒரு சின்ன தேவாலயம் இருக்கிறது. அதற்கு கிளாரிந்தாள் சர்ச் என்று பெயர். அதற்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கிறது. அதற்கு பாப்பாத்தியம்மாள் கிணறு என்று அதற்கு பெயர். அந்த கிணற்றில் அந்த பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் தண்ணீர் எடுக்க வருவார்கள். கிளாரிந்தாளுக்கு ஒரு மிக உதவியாக மேரி என்ற ஒரு ஆங்கிலேய பெண்மணி அவள் கூட இருந்து துணை செய்கிறாள். இந்த கிளாரிந்தாள் இப்போ செய்யக்கூடிய காரியம் என்ன? முதலில் இந்த தேவாலயத்தை கட்டியது. இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு இந்த தேவாலயத்தை கட்டியது, கிணறு வெட்டியது. பிறகு அந்த பக்கத்தில் உள்ள அனாதைகள், கைவிடப்பட்ட பெண்கள், அங்கு கஷ்டப்படக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் கிறிஸ்துவத்துக்கு அவள் மாற்றினாள். கிறிஸ்துவத்துக்கு மாற்றி அவள் தான் இருக்கிற வீட்டிலே ஒரு வேலை செய்கிறாள். ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாள். ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து ஏழை குழந்தைகளுக்கு அவள் கல்வி போதிக்கிறாள். ஏறத்தாழ திருநெல்வேலியிலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் என்று கூட அவர்கள் கூறுவார்கள். இந்த முயற்சிகள் எல்லாம் சேர்ந்து கிளாரிந்தாள் படிப்படியாக பிரபலமடைய செய்கிறது. ஆனால் பாளையங்கோட்டையில் உள்ள மற்றவர்கள் சும்மா இருக்கவில்லை. கிளாரிந்தாளுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்களையும் உண்டாக்குகிறார்கள். இப்பொழுது புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் சிலர் இங்கு வந்து கிளாரிந்தாளுக்கு உதவியாக இருந்து மேலும் அவளை வலுப்படுத்துகிறார்கள். அப்படி வலுப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலி டயோசிஸ் என்ற அந்த திருச்சபை. இந்த விளைவு காரணமாக கிளாரிந்தாள் வந்து அந்த பக்கத்தில் கொஞ்சம் பிரபலம் அடைகிறாள். ஆனால் நீண்ட நாள் அவள் இல்லை. 1806 கிளாரிந்தாள் இறந்து போகிறாள். கிளாரிந்தாள் இறப்பதற்கு முந்தி அவள் ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்ட அந்த குழந்தை இருக்கிறது அல்லவா, அந்த குழந்தைக்கு ஹென்றி லிட்டில்டன் என்று பெயர் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவளுடைய முழு பெயர் கிளாரிந்தாள் பாய். ஆரம்ப கால பெயர் வந்து கோகிலா. அந்த பெயர்களெல்லாம் மாற்றம் பெற்று இந்த கிளாரிந்தாள் என்ற பெயர் அப்பொழுது இவளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த துணையாக இருந்த சாரதா சாரா என்று மாற்றம் பெறுகிறாள். பிஷப் கால்டுவெல் அவர்கள் தன்னுடைய ஹிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் என்ற நூலில் பின்னிணைப்பாக முதலாக மாறியவர்கள் என்று ஒரு பட்டியலை அவர் தருகிறார். அப்படி தரும் பொழுது முதல் பெயராக இருப்பது கிளாரிந்தாள், இரண்டாவது பெயராக இருப்பது ஹென்றி லிட்டில்டன், மூன்றாவது பெயராக இருப்பது சாரா. அதற்கு பிறகு நிறைய பெயர்கள் இங்கே வருகின்றன. அதில் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களும் இருக்கிறார்கள், மேல் ஜாதி மக்களும் இருக்கிறார்கள். இந்த சர்ச் கட்டப்பட்டு இது வந்து மறுபடியும் இதை ஒட்டி பல சிறு சிறு தேவாலயங்கள் பாளையங்கோட்டையில் பல இடங்களில் கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள். அவற்றில் பல இடிந்து விட்டன, பல மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டும் இருக்கின்றன. இந்த சர்ச் சிதிலமடைந்து கிடந்தது. 1959 பாளையங்கோட்டில் இருந்த டாக்டர் காந்தையா என்பவர் முயற்சி செய்து பணம் சேகரித்து இந்த தேவாலயத்தை புதுப்பித்து கொடுத்தார். அதற்கு பிறகு அங்கு வழிபாடுகளுடைய ஏற்பாடுகள் எல்லாம் இவர்கள் செய்தார்கள். இதுதான் கிளாரிந்தாளுடைய கதை. இந்த கதையை கேட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன இது வந்து ஒரு பெண், ஒரு மராத்திய பிராமண பெண். மராத்திய பிராமண பெண் அரச குடும்பத்தை சார்ந்தவள். அவள் படிப்படியாக கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறாள். பிறகு சிலை மதமாற்றம் செய்கிறாள், சமூக சேவை செய்கிறாள். இதுதான் இந்த கதை பூரா. இதில் காதல் எல்லாம் அதிகமான இடம் இங்கே இதில் கிடையாது. அதுக்கெல்லாம் அதிக இடம் கிடையாது. ஆனால் இந்த நாவல் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, அது பிரம்மாண்டமானது. ஒன்றொன்றாக நான் எடுத்துக்கூற ஆசைப்படுகிறேன். நமது அரசர்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள்? அதாவது பாரதி கூறுவது போல தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்ற காலகட்டம் அது.
நிறைய அரசர்கள்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யம்லாம் வேண்டாம். ஒரு 2 கிராமம் சேர்ந்து அவன் ஒரு அரசன், அவனுக்கு பேர் ராஜா. இந்த ராஜாவுக்கு ஏகப்பட்ட பட்ட பேர்லாம் கொடுத்து பாடுறதுக்கு புலவர்கள் வேற இருப்பாங்க. இப்படிப்பட்ட அரசர்கள் நிறைய. இவங்க ஒரு பேரரசுக்கு உட்பட்டு இருப்பாங்க. பேரரசை எதிர்க்கவும் செய்வாங்க, பேரரசை ஆதரிக்கவும் செய்வாங்க. இதில் ஒரு நிகழ்ச்சி நாவல் ஆரம்பத்தில் இவங்களுடைய பலகீனத்தை காட்டும் நிகழ்ச்சி ஒன்று இந்த ஆசிரியர் நாவல் ஆரம்பத்திலேயே கொண்டு வருகிறார். அடையார் போர் என்பது அது. சந்தா சாஹிப் கர்நாடகத்தில் அப்போ நவாப் ஆட்சிகள் மேலோங்கி இருந்த நேரம். சந்தா சாஹிப் என்ன செய்கிறார், ஆற்காட்டில் 10,000 பேர் கொண்ட ஒரு படை வீரரோடு அடையாரில் படையெடுத்து வருகிறார். அப்போ அடையாரில் பிரெஞ்சுக்காரர் ஆதிக்கம் இருந்தது. பிரெஞ்சுக்காரனுடைய ஆதிக்கத்துக்கு தலைமை தாங்கியவர் லாலி என்பவர். இவர் 250 பிரெஞ்சு போர் வீரர்கள், ஒரு 750 இந்திய சிப்பாய்கள், கூலிப்பட்டாளம் அதெல்லாம் இந்திய சிப்பாய்கள், இவர்களை வைத்துக்கொண்டு அந்த 10,000 பேர் உள்ள படையை எதிர்க்கிறார். என்ன ஆச்சரியன்னு கேட்டால், இந்த 1000 பேர் இந்த 10,000 பேர் படையை மிக எளிதாக தோற்கடித்து விரட்டி விடுகிறார்கள். சந்தா சாஹிப்பின் போர் வீரர்கள் தப்பினால் போது கொண்டு ஓடுகிறார்கள். இதான் நாவல் ஆரம்பத்திலேயே வரும். நாவல் ஆரம்பத்திலேயே இதைத்தான் அந்த நம்ம ஆசிரியர் முதல்ல எடுத்துக்காட்டுவார். ஏன் காட்டுறாருன்னு கேட்டால், இந்த அரசர்கள் இவ்வளவு பலகீனமாக இருந்ததன் காரணமாகத்தான் நமது நாட்டை வெளியே வந்தவர்கள் எளிதாக பிடித்துக் கொண்டார்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த நாவல் ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சி வரும். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி இன்னொரு நிகழ்ச்சி நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். தஞ்சாவூரை பிரெஞ்சுக்காரர்கள் முற்றுகையிடுகிறார்கள். முற்றுகையிடும் பொழுது அவர்கள் தஞ்சாவூர் கோட்டையின் ஒரு பகுதியை பீரங்கி வைத்து தகர்த்து விட்டார்கள். எந்த நேரத்திலும் கோட்டைக்குள்ள வரலாம். அங்கேயும் அந்த தலகத்தின் பேர் லாலி என்பது. அப்பொழுது இந்த மன்னர் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார். மன்னரே கூறுகிறார், நானே தலைமை தாங்கி போர்க்களத்துக்கு செல்கிறேன் என்று இந்த மன்னரே கூறுகிறார். மற்றவர்கள் தடுத்து விடுகிறார்கள். அப்பொழுது இந்த லிட்டில்டன் இவரது உதவிக்கு வருகிறான். இவன் ஆங்கிலேயர். ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுமல்ல, இந்தியா எங்கிலுமே ஒரு பகமை. இது ஐரோப்பாவில் உள்ள பகை இந்தியாவிலையும் தொடருது. எப்பெல்லாம் பிரெஞ்சு அரசாங்கமும் இங்கிலீஷ் அரசாங்கமும் சமாதானம் ஆயிட்டதோ அப்போ இந்தியாவில் சண்டை நின்றுவோம். எப்பெல்லாம் அவர்களுக்குள்ள சண்டை வந்ததோ இப்போ இந்தியாவில் சண்டை ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த லாலி அங்கே தலகரத்தராக இருந்து தஞ்சாவூர் கோட்டைக்கு வெளியில் ஒரு சின்ன கிராமத்தில் தங்கியிருக்காங்க. இந்த லாலிக்கு இந்த பிரதாப் சிங் என்ற அரசர் ஒன்று சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில். ஏன்னா பிரெஞ்சு ஆதரித்த நேரத்தில் இருக்காரு. லாலியினுடைய படைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த பிரதாப் சிங் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு நட்புறவாக இருக்கும் பொழுது, நீ வேணும்னா அந்த வல்லம் என்ற கிராமத்தை உன் இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும் அங்கிருந்து எடுத்துக்கோ என்று எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ நமது அரசர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். இந்த நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, மற்ற எதை பற்றியும் கவலை இல்லை. அவர்களது ஆட்சி அதிகாரம் நிலைத்திருந்தால் போதும், வல்லம் கிராமத்தை நீ கொள்ளையடித்துக்கொள் என்று எழுதி கூட கொடுக்கிறார். லாலி அங்கே இருக்கிறான். ஆனால் அவன் இருந்த இடத்துல அசையில்லை, முன்னால் வரல, கோட்டைக்குள்ளேயும் வரல, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. இங்கே உள்ள ஆட்கள் வெளியில் போகவும் மாட்டேங்கிறாங்க. இங்கே உள்ள சேனாதிபதி சொல்லிக்கிட்டு இருக்காரு, போக மாட்டேங்கிறார். அப்போ லிட்டில்டன் சொல்கிறான், நீங்கள் யாரும் வர வேண்டாம், என் கூட கைதேர்ந்த போர் வீரர்களாக ஒரு 10-20 பேர் அனுப்புங்க, போகிறோம், மீதியை நான் பார்த்துக்கிறேன். யாருக்கு நம்ப முடியல. லிட்டில்டன் அதே மாதிரி வெளியே போகிறான். லாலி தங்கியிருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா படை வீரர்களும் ஊருக்கு புறப்படுவதற்கு தயாராக மூட்டையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. போர் வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் கிடையாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கொள்ளையடிப்பீங்க? கொள்ளையடிக்க முடியாது. தயாராக இருக்கும் பொழுது இந்த 20-25 பேர் பெருத்த சத்தத்தோடு அங்கே வரும் பொழுது அந்த போர்கள் ஓடியே போய் விடுகிறார்கள். லாலி கைது செய்யக்கூடிய அளவுக்கு வந்து விடுகிறான். லிட்டில்டன் அவர்கிட்ட ஒரு காம்ப்ரமைஸ் பேசி லாலியை தப்பிக்க விட்டுறார். ஆக தஞ்சாவூர் கோட்டை முற்றுகை முடிந்து விட்டது. எவ்வளவு பலகீனமாக நமது அரசர்கள் இருந்தார்கள் என்பதற்கு 2வது எடுத்துக்காட்டு. 20 பேர் கொண்ட ஒரு படை துணிச்சலான ஒரு முயற்சி காரணமாக ஒரு பெரும்படை இங்கே விரட்டி விடுகிறது. லிட்டில்டன் உள்ளே வருகிறான். லிட்டில்டனுக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை அரசன் கொடுக்கிறான், தங்குவதற்கு இடமில்லாமல் கொடுக்கிறான். இது அந்த அரசியலை
காட்டக்கூடியது. இன்னொன்று, எப்பொழுதுமே இந்த தஞ்சை மராத்திய மன்னர்களுக்கும் ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கும் முரண்பாடுகள் நிறைய இருந்து கொண்டே இருக்கும். அதான் நான் ஆரம்பத்தில் சுட்டி காட்டினேன், சேனாதிபதி முராரி ராவ் கைது செய்தது. முராரி ராவ் கைது செய்த பிற்பாடு, ஆனால் அந்த சேனாதிபதி முராரி ராவை கொன்ற பிற்பாடு இந்த அரசன் வந்து சமரசத்துக்கு போய்விடுகிறான். சமரசத்துக்கு சரியாக வரலன்னு ஒன்று, உண்மையான சேனாதிபதி தலைமையில் ஒரு பெரிய படை போய் அந்த ராமநாதபுரம் படையை தோற்கடித்து விரட்டி விடுகிறது. இது அடுத்த ஒரு கட்டம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த அரசியலை காட்டக்கூடிய நிகழ்ச்சிகள். இது அவர் என்ன சொல்லுவார் மாதவையா, இந்த அரசியல் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும் பொழுது, அரசர்கள் எல்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, மக்கள் என்ன செய்தார்கள்? எதையுமே கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் வாழ்க்கை அவர்கள் நடத்தி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன உண்டோ அதை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இந்த அரசாங்கத்தில் என்ன நடக்குது, எந்த அரசன் வந்தான், எந்த அரசன் போனான் என்பதை பற்றி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதுதான் அவர் மாதவையார் 2 வரி கொடுப்பார். பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, அந்த அரசியல் வரலாறானது சமூக வரலாற்றை பாதிக்கவே இல்லை. சமூக வரலாறு தனியாக சென்று கொண்டிருந்தது, அரசியல் வரலாறு தனியாக சென்று கொண்டிருந்தது என்று முன்னுரையில் இதை அவர் வந்து சுட்டி காட்டுவார். இது ஒரு பக்கம். இது அந்த நாட்டினுடைய அந்த நேரத்தினுடைய அரசியலை பற்றி கூறக்கூடிய பல நிகழ்ச்சிகளை அவர் உள்ளே கொண்டு வருகிறார். பிற வெள்ளைக்காரர்களை பற்றி பாளையங்கோட்டையில் நிறைய சொல்லுவார். அது அப்புறம் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு மிக முக்கியமானது, இந்த நாவலை படிப்பவர்கள் பெண் விடுதலை கருத்துக்கள் இந்த நாவலில் பல இடங்களில் பரவி கிடப்பதை காண முடியும். அது கிளாரிந்தாள் மூலமாக வெளிப்படுகிறது. இந்த கிளாரிந்தாள் சிறுபெண்ணாக இருக்கும் பொழுது சாகுந்தலம் நாடகத்தையும் ராமாயண கதையையும் தன் பாட்டனார் மூலமாக கேட்டு படித்துக் கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது தன்னுடைய பாட்னாரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறாள். அதாவது, தாத்தா, எனக்கு வந்து இந்த 2 பெண்கள், ஒன்று சீதை, இன்னொன்று வந்து சகுந்தலை, இந்த 2 பேரையும் ஆண்கள் நடத்தின முறை சரியில்லை. சீதை வந்து ராமனையே நம்பி காட்டுக்குள்ள வரா. சீதை வந்து ராமனுக்காக காட்டுக்குள்ள இருக்கா, சிறையில் இருக்கா. சிறை மீண்டு வெளியே வரா. சிறை மீண்டு வெளியே வந்த ஒரு பாடு சீதையை வந்து தீக்குளிக்க வைக்கிறார். இந்த ராமன் வந்து சரியான ஒரு மனிதன் இல்லை என்று நினைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அதே மாதிரி சகுந்தலை, துஷ்யந்தன் அவளை திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணம் செய்த பிற்பாடு அவளை மறந்து விடுகிறான். இது என்ன ஆண்மை என்ற ஒரு கேள்வியை அவர் வந்து கேட்கிறார். அவர் சொல்றாரு, ஏம்மா, இது வந்து பெண்கள்கிட்ட உள்ள தப்பு. சீதை வந்து மான் மேலே ஆசைப்பட்டா அப்படின்னு ஒரு சமத்காரம் சொல்றாரு. ஆனால் இந்த சொல்ற அதெல்லாம் நான் ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த ஆண்களே வந்து பெண்களை இப்படித்தான் நடத்துறாங்க, இதற்கு விடிவு காலமே வராதா என்ற ஒரு கேள்வியை இந்த பெண் தன்னுடைய பாட்னார் முன்னால வைக்கிறார். அதுக்கு அடுத்தால உடன்கட்டை ஏறக்கூடிய கட்டம் வருகிறது. இவளுக்கு தலைவாரி கொண்டிருக்கிறார்கள். தலைவாரி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணிடம் இவள் கேட்கிறாள், இது என்ன வழக்கம்? இது 45 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, ஆண்கள் ஆண்களாகத்தான் இருக்கணும், பெண்கள் மட்டும் ரொம்ப அழகாக இருக்கணும். எதுக்கு நீ என்ன அலங்காரம் பண்ணுற? நான் ரொம்ப அழகாக இருந்து என்னுடைய கணவனுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கணும். இந்த அலங்காரம் பெண்களுக்கு மட்டும், ஆம்பளை எப்படி வேணாலும் இருக்கலாம், இது என்ன வழக்கம் என்று அவள் ஒரு கேள்வி அங்கே கேட்கிறாள். இந்த கேள்விக்கு அங்கே உள்ள யாராலும் பதில் சொல்லவும் முடியல. காரணம் முடியாது. காரணம் பெண் விடுதலை கருத்துக்கள், பெண் விடுதலை இயக்கங்கள்லாம் இல்லாத ஒரு காரணம். ஆனால் இந்த விதை இங்கே ஊன்றப்படுகிறது. இதுக்கு என்ன காரணங்கிறத நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுவேன். காரணம், அப்போ தேச விடுதலை போராட்டம் படிப்படியாக விடுதலை போராட்டம் தொடங்கி கொண்டிருக்கிறது. அந்த விடுதலை போராட்டம் தொடங்கி கொண்டிருக்கும் பொழுது உடன்கட்டை ஏறுவதற்கு எதிரான இயக்கம் வட இந்தியாவில் தொடங்கிவிட்டது. பெண்களுடைய நிலை பற்றி சில சீர்திருத்த கருத்துக்கள் வட இந்தியாவில் தொடங்கிவிட்டது. இவற்றின் தாக்கம் எல்லாம் படிப்படியாக மாதவியாவுக்குள்ளே வந்து இங்கே பெண் விடுதலை கருத்தாக வெளியே வருவதை நாம் மிக தெளிவாக காண முடியும். கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய பிறகு உள்ள கிளாரிந்தாளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம், மத மாற்றம் செய்யலாம், அதெல்லாம் வேற. இங்க இந்து மதத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவளுக்குள்ள கட்டுப்பாடுகளை மீற வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அவளால் லிட்டில்டனை ஏற்றுக்கொள்ள முடிகிறது, பின்னால் கிறிஸ்துவத்தையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த நாவலில் மாதவியா கையாளுகிறார்.
அடுத்தால இன்னொன்று இருக்கு. இந்த சன்னியாசி, அதாவது தாத்தா லிட்டில்டன் ஆகிய 2 பேரும் உரையாடக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அது ஒரு காடு. இந்த காட்டில் லிட்டில்டன் வந்து கொண்டிருக்கிறான். அங்கே இந்த சன்னியாசி தனியாக உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறான். யாரோ நினைத்து பக்கத்தில் போய் பேச்சு கொடுக்குறான். அவர் நல்ல பண்டிதர், அவருக்கு ஆங்கிலமும் தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும், ஒரு நல்ல படித்த ஒரு ஆள். அப்போ லிட்டில்டன்கிட்ட பேசுகிறார். லிட்டில்டன் நான் இன்னார்னு சொல்லிக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பரங்கிகளை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. பரங்கினாரு வெள்ளைக்காரங்க. பரங்கிகளை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. அவங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சில விரோதமான காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவங்களை விமர்சனம் பண்ணுறாரு. லிட்டில்டன் சொல்கிறா, எங்களுக்கு உங்கள் நாடெல்லாம் வேண்டாம், நாங்கள் பண்ணக்கூடிய வியாபாரம் இருக்கிறது அல்லவா, இந்த வியாபாரத்துக்கு அனுமதி கொடுத்தாலே போகிறோம், அதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறாரு. எனக்கு இந்த பரங்கிகளை பிரெஞ்சுக்காரங்களை கண்டா பிடிக்காது, ஆனால் உங்களை கண்டா பிடிக்கும். ஏன்னா நீங்கள் பிரெஞ்சுக்காரனை விட ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க. பிரெஞ்சுக்காரன் அழிக்கிறது தான் செய்யாதனுடைய ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யலை. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சில காரியங்களை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களை எனக்கு பிடிக்கும் என்பதை சொல்லிவிட்டு கிளாரிந்தாளுடைய முன்னுரையில் அவர் சொல்லுவார், மாதவையா இந்தியாவுடைய வரலாறு முழுசு சொல்லுவார். பழைய காலத்தில் யாரெல்லாம் வந்தால் குஷானர்கள் வந்தார்கள், சாகர்கள் வந்தார்கள் என்று படிப்படியாக கூறிவிட்டு, பிறகு முகமதியர்கள் வந்தார்கள், பிறகு ஆங்கிலேயர்கள் கூறிவிட்டு கடைசியாக சொல்லுவார்கள், கடைசியாக வந்த ஆங்கிலேயர்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார்கள். அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய சமுதாய வேரை அசைத்து காட்டியவர்கள் என்று முன்னுரையில் கூறுவார். அதை அந்த முன்னுரையில் கூறுவதனுடைய ஒரு சின்ன தாக்கம் இந்த லிட்டில்டன், இந்த சன்னியாசி 2 பேருடைய உரையாடலில் இருப்பதை இங்கே காண முடியும். இந்த 2 பேரும் இந்த உரையாடல் முடித்த பிற்பாடு இந்த லிட்டில்டன் பிறகு அவரை விட்டு போகிறான், பின்னால் அவரை சந்திக்கிறான். அப்போ இந்த உரையாடலாம் ஒன்றும் கிடையாது. இந்த பெண் விடுதலை கருத்து, பிறகு உடன்கட்டை ஏறுதல், பெண்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம் இந்த உடன்கட்டை ஏறுதல். இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பது நீங்கள் நினைக்கும் போல மேல் ஜாதிக்காரங்கள் என்று மட்டுமல்லாமல் மற்ற எல்லா ஜாதியிலும் இது இருந்திருக்கிறது. பேராசிரியர் நாவா அவர்கள் கூறுவார்கள், அவர் தென்காசியில் வேலை பார்த்த காலகட்டத்தில் தென்காசி ரயில்வே லைன் பக்கத்தில் நிறைய சதிக்கல் இருந்தது என்று கூறுவார்கள். ஒரு பெண் உடன்கட்டை ஏறி விற்பாடு அந்த இடத்துல ஒரு கல் நட்டு அந்த கல்லுக்கு சதிக்கல் என்று வைத்து பிறகு அது வருடந்தோறும் பூஜை போடுவார்களாம். அப்படி பல இடங்களில் இருந்திருக்கிறது. ஒரு அநீதியான கொடுமையான வழக்கம். இந்த உடன்கட்டை ஏறுவதை எதிர்த்து கிளாரிந்தாள் ஒரு கலகம் செய்கிறார். அது என்ன வழக்கம் என்று ஒரு துணிச்சலாக கேட்கிறார். இதெல்லாம் மரபு மீறுதல். துணிச்சலாக கேட்கிறாள். துணிச்சலாக கேட்டு அந்த உடன்கட்டை ஏறிய வழக்கத்தை நீக்க வேண்டும் என்ற கூடிய எண்ணம் கூட அவளுக்கு இருந்தது. தற்செயல் நிகழ்ச்சியாக அது லிட்டில்டனால் நிறைவேறிவிட்டது. தற்செயலாக அது லிட்டில்டனால் நிறைவேற்றிவிட்டது. அப்படி நிறைவேறும் பொழுது இவளுடைய மனோபாவங்கள், சிந்தனைகள் எல்லாமே முற்றிலுமாக மாறி ஒரு விடுதலை பெற்ற பெண்ணாக கிளாரிந்தாள் நாவலினுடைய கடைசி பக்கத்தில் வந்து நிற்கிறார். இந்த நாவலை பற்றி பேசுபவர்கள் எல்லோரும், இதை மொழிபெயர்த்தவர்களும் சரி, இதை பிரபலமாக பேசக்கூடிய ஆட்களும் சரி, அதிகம் பேசுவது கிறிஸ்துவ மதமாற்றம். அந்த காலத்தில் மதமாற்றம் அப்போ ஆரம்பிச்சது. இதில் ஒரு வியக்கத்தகுந்த நிகழ்ச்சி என்ன கேட்டால், மதமாற்றம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் நடக்கும் பொழுது பிராமணர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள், பிள்ளைமார்கள் மதம் மாறி இருக்கிறார்கள், பிறகு மற்ற ஜாதிக்காரர்கள் படிப்படியாக உள்ளே வந்திருக்கிறார்கள். இந்த மதமாற்றம் நிகழ்ச்சி என்பது மாதவையா நாவல் எல்லாத்துலேயும் வரும். இது பத்மாவதி சரித்திரத்திலையும் வரும். சத்யானந்தனில் அந்த சத்யானந்தனே ஒரு சீரழிக்கப்பட்ட பெண்ணின் மகனாக இருந்து அந்த மகன் கடைசியில் கிறிஸ்துவத்தில் சேர்ந்து தன் தாயை சந்தித்து அவளுக்கு ஆறுதல் கூறக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அவன் வந்து கொண்டிருப்பான். ஒரு கிட்டத்தட்ட சத்யானந்தனில் முதல் 80 பக்கம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் விடக்கூடிய கட்டங்கள்லாம் அந்த நாவலில் அங்கே உண்டு. இந்த மதமாற்றம் என்னென்ன செய்து என்பதை பற்றி ஒரு இதே அங்கே இருக்குது. இது மாதவையா காலத்தில் ஒரு சமூக பிரச்சனை. ஒரு பக்கத்தில் சனாதன இந்து மதம் அது கெட்டித்து போய் இறுகி போய் மாற முடியாத ஒன்றாக இருந்த ஒரு காலம். அந்த கெட்டித்து போன சனாதன இந்து மதத்தை இது மாற்ற முடியாது என்று இருந்த ஒரு காலத்தில் இந்த வெளிநாட்டுக்காரங்க இங்கே வர்றாங்க. இங்கே இருந்து பல மாறுதல்களை இங்கே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த மாறுதல்கள் நல்லது தானா
அல்லது இந்த மாறுதல் வேணுமா வேண்டாமா என்ற விவாதங்கள் அந்த காலத்தில் நடந்தன. சனாதன இந்துக்கள் இதை எதிர்த்தார்கள், மிக அதிகமாகவும் எதிர்த்தார்கள். ஆனால் பின்னால் கீழே வரக்கூடிய பல பேர் இதை ஆதரிக்கவும் செய்தார்கள். அப்போ மதமாற்றம் படிப்படியாக இங்கே நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம், கிறிஸ்துவத்தை பற்றி சில சின்ன சின்ன விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் மாதவையாவினுடைய இந்த 3 நாவல், நான் இதை மட்டும் சொல்ல மாட்டேன், பத்மாவதி சரித்திரத்தையும் சொல்லுவேன், சத்யானந்தனையும் சொல்லுவேன், கிளாரிந்தாளையும் சொல்லுவேன். இந்த 3 நாவல்லையும் இது ஒரு விவாத பொருளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதனுடைய நன்மைகள் என்ன என்பதையும் அவர் காட்டுகிறார். வெறுக்கவில்லை, இதை விமர்சனம் செய்யவும் இல்லை. ஆனால் இதனுடைய போக்கு, இதனுடைய தன்மை, நன்மை இதெல்லாத்தையும் எடுத்துக்காட்டி அந்த எடுத்துக்காட்டுவதன் மூலமாக இது ஒரு சமுதாய பிரச்சனை என்று காட்டுகிறார். இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு இந்த மதம் சிறந்ததா அந்த மதம் சிறந்தா அந்த வாதத்துக்குள்ள நம்ம செல்லக்கூடாது. அது வேற, அது மத வெறியை தூண்டக்கூடிய வாதம், அதுக்குள்ள செல்லக்கூடாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை சிட்டி சிவபால சுந்தரம் ஆகியோர் அவர்களுடைய தமிழ் நாவல் என்ற அந்த பிரம்மாண்டமான நூலில் இதை ஒரு அதிகாரத்தில் பண்பாட்டு கவலை என்ற ஒரு அதிகாரத்தில் இதை சுட்டி காட்டுவார்கள். ஏனென்றால் பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு, இந்த பண்பாடு பல்வேறு காரணங்களால் சிதைந்து கொண்டு வருகிறது, பல்வேறு காரணத்தால் ஆக நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டு வருகிறது. அதான் பாரதி சொல்லுவான், உங்கள் சமய சண்டை போச்சோ சாதி சண்டை போச்சோன்னு சொல்லி பாரதி ரொம்ப அருமையாக அதை சுட்டி காட்டுவான். அது பல்வேறு காரணம், அக காரணங்கள் நிறைய. வெறும் ஜாதி மேலாதிக்கு மட்டுமல்ல, கீழே உள்ள சமுதாய மாறுதல்கள், ஏழ்மை, வறுமை, கல்வி அறிவு இல்லாமல் இருத்தல் என்ற பல காரணங்களில் இந்த அமைப்பானது நொறுக்கி கொண்டிருக்கிறது. நொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது எது வழி என்று தெரியாமல் அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி இங்கே வருகிறது. இந்த நிகழ்ச்சி இங்கே வரும் பொழுது இது ஒரு விடிகாலாக பலருக்கு இது இடம்பெறுகிறது. என்எஸ் கிருஷ்ணன் ரொம்ப சாதாரணமாக ஒன்று சொல்லுவார், வெள்ளைக்காரன் வந்ததை ரயிலை பற்றி சொல்லுவார். அது என்ன, ரயிலே நீ ஒரே தட்டில் ஏழையும் பணக்காரனையும் மேல் ஜாதிக்காரனையும் கீழ் ஜாதிக்காரனையும் ஆணையும் பெண்ணையும் நீ வைத்துக்கொண்டு செல்ற, ஒன்ன மாதிரி புரட்சி உணவு உலகத்தில் யார் உண்டு என்று கேட்பார். இந்த ரயில் என்பது ஒரு குறியீடு. இந்த ரயில் குறியீடு மூலமாக அவர் காட்ட வரும்போது ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சி. அந்த சமுதாய புரட்சி இங்கே வேற வகையில் இப்படியும் வந்திருக்கு, மத மாற்றத்தின் மூலமாக வந்திருக்கிறது. உள் மதத்தை சார்ந்தவர்கள் இதை பார்த்து தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று பல இயக்கங்களை பின்னால் ஆரம்பித்தார்கள். அதன் மூலமாகவும் இது வந்திருக்கிறது. இதை இங்கே மாதவியா ரொம்ப அற்புதமாக இந்த நாவலில் சில கதாபாத்திரங்கள் மூலமாக சுட்டி காட்டுகிறார். இன்னொன்றை நான் சுட்டி காட்ட வேண்டும். இந்த அகப்பொறாமைன்னு சொல்லுவோம் பாருங்க, அதான் யதார்த்தவாதம். அகப்பொறாமைன்னு சொல்லுவோம் பாருங்க, அது இந்த நாவல் ஆரம்பத்திலேயே வருது. எங்கே வருதுன்னு கேட்டால், இந்த ராமநாதபுரம் தளவாய முராரி ராவ் கைது பண்ணி விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்த உடனே அந்த செய்தி நியாயப்படி முறைப்படி எங்கே போகணும்னு கேட்டால் சேனாதிபதிக்கு தான் முதல்ல வரணும். சேனாதிபதிக்கு அவர் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை அரசனுக்கு தெரிவிக்கணும். ஆனால் என்ன நடக்குதுங்க, இந்த செய்தி அரண்மனை புரோகிதர் சன்னியாசி இருக்காரு, அவருக்கு போய் சேருது. முதல்ல அவர் அரசன்ட்டு போய் சொல்கிறார். அரசன் அங்கேருந்து சேனாதிபதியை சொல்ல வரான். அந்த தகவல் இவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச உடனே இந்த அரண்மனை வாசலில் தர்பார் கூட போகுது. அந்த தர்பார் அறையை ஒரு அலங்கரிப்பார். இந்த லஸ்கர் விளக்கு என்ற அந்த காலத்தில் உண்டு. நிறைய லஸ்கர் விளக்கு, அலங்கார விளக்குகள்லாம் போட்டிருக்காங்க. அதில் உள்ள எண்ணெய் விட்டு இந்த திரி போட்டு எரிய வச்சுருக்காங்க. அந்த ஹால் முழுசும் அப்படியே பகல் போல இருக்குது. சிம்மாசனம், அதில் சாமரம் வீசக்கூடிய பெண்கள், வேலையாட்கள் என்று ஒரு பகுதியெல்லாம் சொல்லிகிட்டே வரும் பொழுது அரசர் இன்னும் வரல. திவான், சேனாதிபதி, பிரதானி, இந்த 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திவான் நிதி மந்திரி, முதல் மந்திரி பிரதானி, சேனாதிபதி படை தளபதி. இந்த சேனாதிபதி என்ன சொல்கிறாரு, இது எப்படி, என்ன முறை இது? இந்த தகவல் முராரி ராவ் தகவல் எனக்குன்னா முதல்ல வரணும். எனக்கு தெரியாமல் எப்படி இது அரசனுக்கு போய் அங்கே இருந்து அரசன் மூலமாக ஒருத்தரை கொண்டு வரலாம்? அப்போ நான் என்ன சேனாதிபதியாக இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? அவர் பேசுகிறார்.
அப்போ திவான் சொன்னார், சத்தம் போட்டு பேசாத, இங்கே உள்ள போர் வீரர்களாக இருக்காங்க இல்லையா, இங்கே எல்லாருக்கும் காது நல்லா கேட்கும், யாரும் கேட்டே இருப்பான், இல்லை யாரையும் ஒற்றன் இருப்பான், போய் ராஜாவோட சொல்லிவிடுவான். மெல்ல பேசு, சத்தம் போட்டு பேசாத, மெல்ல பேசு, அதிகமாக பேசாத அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள அரசனை விமர்சனம் பண்ணி பேச்சு, புரோகிதரை விமர்சனம் பண்ணி பேச்சு அப்படின்னு சொல்லி பல இதுகளை உள்ள இவருக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இது என்னது? அகப்பொறாமை. இந்த அகப்பொறாமை இருக்கு பாருங்க, இந்த அகப்பொறாமை தான் இந்தியாவுடைய பல அரசுகளை வீழ்த்தியது. இதுதான் இந்தியாவினுடைய பல அரசுகளை ஒன்றுமில்லாமலே ஆக்கியது. இது ஒரு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக ஒரு அதிகாரத்தில் இந்த ஒரு திவான் உரையாடல் அதை மட்டும் சொல்லிகிட்டே போவார். இந்த சேனாதிபதிக்கு ஒரு நோக்கம் எப்படின்னு கேட்டால், எப்படியாவது அரசனை தன் கைக்குள்ள போட்டுக்கணுங்கிறது. திவானுக்கு ஒரு நோக்கம் அரசனை தன்பக்கம் கொண்டு வரணுங்கிறது, பிரதானிக்கு தன்பக்கம் கொண்டு வரணுங்கிறது. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால், அரசனும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த புரோகிதருக்கு தான் ஏகப்பட்ட சொத்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லுவார், த ரிச்சஸ்ட் மேன் இன் டாஞ்சூர் கவர்மெண்ட் வர நிறைய வசதி அவருக்கு சொத்து கொடுத்துருக்காரு. இது இவங்களுக்கு பொறாமை. நாமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போர்க்களத்துக்கு போய் சண்டை போட்டு இனலாமம் செஞ்சு வந்தும் கூட இந்த புரோகிதருக்கு இவ்வளவு சொத்தை இந்த அரசன் கொடுத்துருக்காரு, இந்த சொத்து எப்படி இவருக்கு எப்படி வரும், எங்கே இருந்தாலும் நாம் பிரிக்க முடியும். இந்த பொறாமை, இந்த பகை, இந்த பகை அரசனுக்கு எதிராக கூட சமயத்தில் இது வேலை. இதன் காரணமாகத்தான் சேனாதிபதி அந்த லாலி என்ற பிரெஞ்சு அரசன் தளகத்தின் மேலே படையெடுத்து செல்வதற்கு தயாராக இல்லை. நம்ம எதுக்கு சண்டைக்கு போனோம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவன்கிட்ட இருக்கு. இன்னொன்று, இந்த சிப்பாய்கள் அமைப்பு இருக்கு பாருங்க, அது எப்படின்னு கேட்டால், வெள்ளைக்காரங்க எண்ணிக்கையில் கம்மி, ஆனால் இங்கே உள்ள கூலிப்படைகள், இங்கே உள்ள பல ஜாதி கீழ் ஜாதி மக்களை கூலிப்படையாக தயார் செய்து அவர்களை வைத்துக் கொண்டுதான் பல சண்டைகளை இவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த படையினுடைய அமைப்பு இது எல்லாம் சேர்ந்து அந்த நாட்டினுடைய அடிப்படை இருக்கு பாருங்க, அதை அசைத்து கொண்டிருக்கிறது. இந்த அசைத்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த சனாதன தர்மம்னு சொல்றோம் பாருங்க, அதுவும் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டம் கண்டு கொண்டிருக்கூடிய தர்மத்துக்கு எதிராக ஒரு புதிய சக்தி உள்ளே வருகிறது. இந்த புதிய சக்தி மத வடிவத்தில், கிறித்துவம் என்ற வடிவத்தில் வரலாம். அப்போ அப்படிதான் இந்த நாவல் எழுதப்பட்ட காலத்தில் அது அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த பின்னால் தான் ரயில்லாம் பிற்காலத்தில் வருது. வெள்ளைக்காரங்க கையில் அரசாங்கம் முற்றிலும் போன பிற்பாடு தான், பிரெஞ்சுக்காரர்கள் முற்றிலும் இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறிய பிறகுதான் இந்தியாவில் ரயில் போக்குவரத்தெல்லாம் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ ரயில் போக்குவரத்து கிடையாது, குதிரையில் தான் வரணும். அதில் ஒரு போர் வீரன் குதிரையில் வருவான், அவன் பல நாள் அங்கிருந்து குதிரையில் மேலெல்லாம் ஒரே அழுக்கு தூசி, அந்த தூசி படர்ந்து அந்த தூசியோட தான் அரசன்ட்ட நின்று தகவலை அவன் சொல்லுவான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அப்போ இந்த முதல் வடிவத்தில் எப்படி வருது, இந்த புதிய சக்தி மதம் என்ற வடிவத்தில் உள்ள வருது. அந்த மதம் என்ற வடிவத்தில் வந்த உடனே இங்கு ஏற்கனவே அடிமைப்பட்டு கிடந்த பல மக்கள் விடுதலைக்காக, விடுதலைங்கிறது நாட்டு விடுதலை இல்லை, இது தேச விடுதலை இல்லை, இது சமூக விடுதலை. சமூக விடுதலைக்காக தயங்கி கிடந்த பல மக்கள் படிப்படிப்படியாக கிறிஸ்தவத்துக்கு செல்கிறார்கள். இந்த கிறிஸ்தவத்துக்கு செல்வது யாரும் திட்டமிட்டு நடத்திய நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் தான் சொல்ல முடியும். அந்த சமுதாய அமைப்பினுடைய ஒரு செயல்முறை. புதியதற்கு காத்து கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு விடி வெள்ளியாக இது தோன்றுகிறது. சுவாட் சாமியாருடைய பல பணிகள், நான் இதையும் மீறி ஒன்று சொல்ல முடியும். நெல்லை மாவட்டத்தில் ரெய்னீஸ் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த காலத்தில் சில கிறிஸ்தவ பாதியார் இருந்தாங்க, ஐயர்னு போட்டுப்பாங்க. இந்த ரெய்னீஸ் ஐயர் இந்த நெல்லை மாவட்டத்தினுடைய கிழக்கு பக்கத்தில் பல இடங்களுக்கு, இந்த இட்டமொழி, சாத்தாங்குளம் அங்கெல்லாம் போய் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து சமூக சேவை செய்து பலரை கிறிஸ்தவத்துக்கு மாற்றியிருக்காங்க. ஆனால் ரெய்னீஸ் ஐயருக்கு பல தொந்தரவுகள், உயிர் ஆபத்துக்கள்லாம் அவருக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி பல பேர் அப்போ செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலான்னு கேட்டால், பிஷப் கால்வினுடைய ஹிஸ்டரி ஆஃப் டினவரி டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் பார்க்கலாம். ஆக இந்த நாவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் விடுதலை கருத்துக்கள், அந்த காலத்து சமுதாய அமைப்பினுடைய
சிதலமடைந்த பல்வேறு சிந்தனைகள், அதற்கு பிறகு ஒரு தேச விடுதலை உணர்வு இந்த சாமியார் மூலமாக தான் வருது. ஆகா, நம்முடைய பழங்காலம்லாம் எப்படி இருந்தது. லிட்டில்டன் சொல்லுவார், இங்கே ஒரு பெரிய கோயில் இருந்தது, அந்த கோயிலெலாம் இடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி கோயிலெலாம் இனிமேல் யார் கட்ட போகிறா, இந்த பழங்கால கனவு எனக்கு வருமா, அப்படிலாம் ஒரு ஏக்கம், அந்த பழைய தேசம் வருமாங்கிற ஏக்கம். இந்த ஏக்கம் இதெல்லாம் வரக்கூடிய உணர்வு, பிறகு கிறிஸ்துவ மத மாற்றம், இது அனைத்தும் சேர்ந்துதான் அறிந்தாள். இதில் காதல் என்பது அதிகமாக அங்கே ஒன்றும் கிடையாது. அந்த காதல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மட்டும்தான் இருக்குது. பிறகு முழுக்க முழுக்க அவங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து அவங்க அதை மறந்து சமூக சேவைக்கு அவங்க சென்று விடுறாங்க. இந்த தமிழ் நாவல்லையே அந்த காலத்திலேயே இந்த பிரச்சனைகளை ஆராய்ந்த காரணமாக, இதில் கற்பனை செய்ய முடியாது, கல்கி மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது, இருக்கிறதா நீ சொல்லி ஆகணும். ஆராய்ந்ததன் காரணமாக இது ஒரு யதார்த்த நாவல். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் பாளையங்கோட்டைக்கு சென்றால் கோட்டையின் சில பகுதிகளை பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், பாளையங்கோட்டை பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு வாசல் இருக்கு, அது தெற்கு வாசல்னு பேர். அதில் கட்டபொம்மன் சிலை இருக்கு. இப்போ அதே மாதிரி பாளையங்கோட்டனுடைய நடுப்பக்கத்தில் கோட்டை வாசல்னு ஒன்று இருக்கு, அதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதற்கு மேற்கு வாசல்னு பேர். அதே மாதிரி பாளையங்கோட்டனுடைய கிழக்கு பக்கத்தில் இன்றைக்கு அருங்காட்சியகம் இருக்கு, அது வந்து கிழக்கு வாசல்னு பேர். பாளையங்கோட்டனுடைய வடக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயிலும் அதை ஒட்டி சில பழைய கட்டடங்கள் அங்கே இருக்கின்றன. அந்த கட்டடங்கள் வந்து வடக்கு வாசல்னு பேர். பின்னால் இதெல்லாம் நவாப்புகள் ஆட்சிக்குள்ளே இருந்த, அதுக்கு முந்தி நவாப் ஆட்சிக்கு இருந்ததன் காரணமாக அங்கு ஒரு பெரிய வீடு, அதுக்கு வெங்கு பாட்ஷா வீடுன்னு பேர். வெங்கடாசல முதலியார்னு அவரை வந்து நவாப்பினுடைய தலகரத்தில் இருந்ததுனால அவருக்கு வெங்கு பாட்ஷான்னு பேர். வெங்கு பாட்ஷா வீடு என்று அங்கே ஒரு வீடு இப்போவும் இருக்குது. அதை இன்னைக்கு சின்ன சின்ன அரையறையாக பிரித்து வாடகை விட்டாங்க அவ்வளோத்தையும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஒரு வரலாற்று ஆர்வம் உள்ளவர்கள் இதை வந்து ஒரு வரலாற்று பயணமாக ஏற்றுக்கொண்டு இதை பார்த்தால் இந்த நாவலினுடைய தன்மை நன்றாக விளங்கும். உண்மையை மாற்றாமல், ஆனால் மிக அற்புதமான ஆங்கில நடையில் மாதவையா ஒரு பிரம்மாண்ட படைப்பை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சு.